அதான் இங்கேயே கூட்டிட்டு வந்துட்டேன். நானும் கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன், ஆனா அவர் கேக்குற மாதிரி இல்ல. உருட்டு வழியில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா நண்பா, உருட்டை பழகி கொள்ளடா. சார் 30 லட்சமா? அதுக்கப்புறம் வாங்கின கடன்லாம் யார் சேப்பா? இருக்கும்டா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். என்னடா சொல்றாரு இவரு? அதுக்கப்புறம் ஒரு 18 லட்சம் வரைக்கும் கொடுத்துருக்கேன். என்னையா அது? எங்க அதை கொடு. மண்ணா என்னடா இது? மொத்தம் 48 லட்சம். 48 லட்சமா? என்ன சொல்ற நீ? உனக்கு ஏதாவது புரியுதா? எங்க உங்களுக்கு ஏதாவது புரியுதா இவர் என்ன சொல்றாருன்னு? அது மட்டும் காரணம் இல்ல, இந்த வீட்டு மேல இருக்க நம்பிக்கையில தான் கொடுத்தேன். புரியல. மாட்டிட்டு போய் மாப்ள. ஏண்டா தண்டா லூஸ் உளறி சமாளிச்சிட்டேன். கண்டுபிடிச்சாலும் உன்னை தான் நான் சொல்லுவேன். நான் சாரி மாப்ள சமாளி. கேக்கும். என்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி அத பேங்க்ல இருந்து திருப்பி பத்திரத்தை என்கிட்டயே அடகு வச்சுட்டாங்க. சும்மா இருக்காது சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், உங்க வாயை வச்சுன்னு சும்மா இருக்க மாட்டீங்க. இந்த டீ கடையில உட்கார்ந்தாலே 4 பேர்ட்ட பிரச்சனை எழுதிட்டு வந்துடுறீங்க. வந்து பணம் வாங்கினதெல்லாம் என் ஆபீஸ் சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த எவிடன்ஸ் வேணா காட்டட்டுமா? நான் பாட்டுக்கு என் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிரிக்கெட் வந்து என் வாழ்க்கையை சுனாமி மாதிரி அடிச்சிட்டு போயிருச்சு. நான் ஏன்பா போலியா எல்லாம் காட்டணும்? பத்திரத்தை அடகு வைக்கும் போது உங்க அப்பாவும் தான் சைன் பண்ணிருக்காரு. என்ன சார் பண்ணாது? நான் பண்ணவே இல்லை சார். என்ன பண்ணாது? இவனை மட்டும் பண்ணி விடுங்க. நான் பாட்டுக்கு போயிருப்பேன்ல. உன் கையெழுத்து தான் பாருக்கு. நான் கையெழுத்து போடவே இல்லையாடா. இதுன்றக்கா இவங்க ரைமிங்ல ஏத்தி விட்டதியா? நல்லா இருக்குல்ல, கேட்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. கேக் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கா அட பாவி, எல்லாம் தெரிஞ்சு இப்படி வந்து போட்டு கொடுத்துட்டானே. முதுகுல குத்திட்டு இல்ல. இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. சின்ன பையன் தெரியாம போன். என் பணம் எனக்கு வந்தா வீட்டு பத்திரத்தை கொடுப்பேன், இல்லன்னா வீட்டை ஏலத்துக்கு விட்டுருவேன். வேற எங்கடா வரணும்? வேற வரதுக்கு இடமே இல்லப்பா. இதாப்பா எட்டு. முடிஞ்சா பண்ற பார்க்கலாம். இங்க இன்னும் முழுசா போய் சேர மாட்டே நீ. இருடா பேசிக்கலாம். யப்பா இங்க வா. ஏற்கனவே நான் பட்ட அவஸ்தை பத்தாதா? மேற்கொண்டு நீ வேற கரண்ட் கம்பியில கோர்த்துட்டு போறாரா மாப்ள? சார், நீங்க சைன் போட்ட பத்திரம்னு தான் சார் உங்க வைஃப் கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்தாங்க. அவன் நாளைக்கு வந்து வாங்குறாரா? அம்மன் ஜல்லிக்கு பிரயோஜனம் இல்ல. ஃப்ரான்கார பையங்க அவன். அவனை பார்த்தாலே தெரியலையா? பா, தப்பு எங்க நடந்திருக்கு நீ இப்பதான் புரியுது. போட்டா அவ்வளவு நன்றியோட இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏய்